ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிராமத்து சுவையில் எப்படி ரொம்பவே சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கெடா வீட்டிலலாம் சாப்பிட்ருப்போம். அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி இந்த மட்டன் தண்ணி குழம்பு பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் தனியாத்தூள், மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள். வாங்க ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகவும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். காயமும் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா பொரிச்சுக்கிடுவோம். பொரிச்சிட்டு இதை ஆற வச்சு ஒரு பொடியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்தளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகவும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு, கருவேப்பிலை. சோம்பு நல்லா பொரியட்டும். பொரியவும் மிச்சம் இருக்க பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி வதக்கி விட்டுறலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கிறலாம். வதக்கிட்டு இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மட்டன் பீசஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் மட்டனை. மட்டன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணியிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் தனியாத்தூளை கூட ஆட் பண்ணியாச்சு. அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு.
நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டாச்சு. இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ குழம்பு மிளகாய் தூளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மட்டனில் இருந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 செம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். 3 விசில் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்தளவு நீங்கள் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. 3 விசில். ப்ரெஷர் அடங்கவும் நான் எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கவும் நம்ம தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு நல்லா மலமலன்னு கொதிக்கட்டும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். செம்மையாக இருக்கும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.